ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்குறது நம்ம கடை தான். இந்த ஆண்டவர் சர்வீஸ் பாயிண்ட் எப்படி உருவானார் அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஸோ கதைலாம் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லாமே ஒரு ஆரம்பம் தான். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சிருக்கேன் இந்த கடையை. பாருங்கள் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே நானும் என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய ஹோம் டீம் தான் பண்ணோம். ஸோ 17/20 அப்படின்ற ஃபஸ்ட்டு வந்து ஆலோ பிளாக் கல் வச்சு பிசிசிலாம் போட்டு கரெக்டாக கட்டணும். சுற்றி கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுவர் எல்லாம் வச்சாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக கொஞ்சமாக அப்படியே டெவலப் பண்ணிக்கினே வந்தேன். கடையை ஓப்பன் பண்ணியாச்சு. அது வாட்டர் வாஷுக்கு பள்ளம் எடுத்தது சரிங்களா. அதுக்கப்புறம் உள்ளே வந்து 2 அடி பள்ளம் எடுத்து அதுக்கப்புறம் தகரம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சைடில் வந்து பார்த்திங்கனாக்கா 4 தூணை நிப்பாட்டி நம்ம வந்து போட போகிறோம். என்ன போட போகிறோம் அப்படின்னா ஷெட்டு போட போகிறோம். ஒரு பக்கம் இந்த வேலை ஒரு பக்கம் அந்த வேலை. ஓகே, மொத்த மேலே வந்து முடிஞ்சிச்சு. மேலே வந்து ஷெட் அடிக்கிறது தான். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டே வந்துகிட்ருக்கோம். ஸோ கஷ்டங்கிறது நிறையா இருக்குங்க லைஃப்பில். இந்த மாதிரி கஷ்டப்படணும். இந்த இன்ஜின் ஃபிட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். கீழே அடியில் பேத்துட்டு வந்தது இந்த வாட்டர் வாஷு, அந்த கம்ப்ரஸரு, டேங்க்கு, இது தாங்க நடந்தது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1.5 மாதம் ஆகிடுச்சு. கடையை 6/6/25 திறந்தாச்சு. வாட்டர் வாஷை நான் ஒரு வண்டிக்கு பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக இன்னும் இருக்குது பஞ்சரு, வாட்டர் வாஷு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜேசிபி ஒர்க் ஷாப்பாக கன்வெர்ட் பண்ணிக்குவேன். ஃபுல்லாக வந்து டிராக்டரு, ஜேசிபி என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். முடிஞ்சதுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுறேங்க.